பார்க்க வரல. வந்ததுல இருந்து கிறிஷ் கிட்ட ஒரு வார்த்தை கூட அம்மா அம்மா. ஒன்னும் இல்ல தூங்கு தூங்கு. இதெல்லாம் தேடி தேடி நடக்குது. நான் மாட்டுவேன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கேன். கிறிஷ் ஏதாவது சொன்னானா? ஆஹா, அவன் பார்த்து விட்டா என்னடி பண்ணுவ? எனக்கும் அதான் வித்யா பயமா இருக்கு. மாதிரி அவன் கூடவே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆமா, அவங்க 2 பேருக்கும் தான் நல்ல பாண்டிங் ஆல்ரெடி. கஷ்டம்தான். இருந்தாலும் ஏதாச்சும் உங்களுக்கு லேசா சந்தேகம் வந்தா கூட நான் மாட்டிப்பேன். அதுக்கு நீதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லு. காட்டு. இந்தா. வேண்டாம் போதும் ஆண்டி. இன்னும் சாப்பிடவே மாட்டான். பாதியிலே வச்சுட்டு விளையாட ஓடிடுவான். வாங்க ரோஹிணி. நீங்க பூ குடுக்கறி வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் பால் சுட வச்சேன். அதான் பையனுக்கு கொடுக்க போகலனா வழக்கமான கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஆஹா. ஹலோ, யாருங்க? ஹலோ, மீனாவா? ஆமாங்களா? நீங்க என்ன எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? இல்ல மீனா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் ரோகிணி கிட்ட இருந்து நம்ம அதுல நிறைய காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல பூ கட்டுற போட்டி ஒண்ணு இருக்கு. இல்ல என் பேரை நான் கொடுத்திருக்கேன். அப்ப உங்களுக்கு நல்லா வேகமா பூ கட்ட தெரியுமா? ஆனா பேர் கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்களே. எல்லாம் நீ இப்ப நெட்லயே பார்த்து நீங்களே கத்துக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. பூ கட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல. அதனாலதான் உங்களை வந்து வாங்க. சரிங்க. இல்ல 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 இல்ல, பூக்கட்டு தெரியல 4 பேருக்கு தெரிஞ்சா என் பேர் என்னங்க ஆவறது? இதுல என்னங்க இருக்கு? இவ்வளவு ஆன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காசை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அதுக்காக ரோகிணி கிட்ட பேசுறப்போ அவதான் சொன்னா, ஏதோ சின்ன பையன் அடிபட்டு வந்திருக்க போட்டி இருக்கே, ப்ளீஸ் மீனா உங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க? சரி, என்ன நம்பி. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. பூவெல்லாம் வச்சு கடையில இருந்து எடுத்துட்டு வந்துருங்களா? சரி, நான் எடுத்துட்டு வரேன். சூப்பர். ஆனா இவ்வளவு ஒத்துக்க வைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் எப்படி? ஆமாடா, நான் லேட்டா காலையிலே நான் ஊட்டி விட்டுட்டேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சவாரிக்கு போறீங்களா? எங்க எது அந்த சவுண்ட் பாத்தியா? அதுதான் ஓவரா பேசுமே. அது உனக்கு ஃபோன் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுச்சு. ஏதோ இதுல என்ன தப்பு இருக்கு? பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு எதுக்கு உனக்கு நடக்குதாங்க? அதுல பூ கட்டுற போட்டியும் இருக்கான். அதனால சொல்லி கொடுக்க என்ன வர. ஏங்க, பூ கட்டுறதுக்கெல்லாம் போட்டி வைக்க கூடாதா? கார் ஓட்டுறது அதெல்லாம் நீங்க பொறுமையா அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கோங்க. நான் இப்ப கிளம்புறேன். மீனா கிளம்புறா? என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டே கொஞ்சம்? நம்மள நம்பினவங்கள நம்ம ஏமாத்த கூடாதுல்ல. இந்த பஞ்ச் டயலாக் மட்டும் நல்லா மாட்டான் போல இருக்கே. எல்லாத்துலயுமே உங்களுக்கு சந்தேகம் தானா? பார்லர் அம்மா சம்பந்தப்பட்ட யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்ப கூடாது. நான் சொல்றேன். ரவி, குருமா ரொம்ப நல்லா இருந்துச்சுல? நான் அதிகமாவே சாப்பிட்டேன். அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? உன்னை விட மீனா நல்லா குக் பண்றாங்கல்ல. ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கும்ல. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருந்தா டைம்க்கு போலாம்ல. இது போணும் அங்கிள். கிளம்பி போயிட்டானா? சீக்கிரம். அப்பதான் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும். சரிங்க அங்கிள். பொறுப்புலயே தலைவலிக்குது. மீனா கொஞ்சம் காஃபி போட சொல்லுமா. ஆண்டி அவங்க அவளை குறை சொல்லனா உனக்கு நாளே போகாது. உனக்கு காபி எங்க? உள்ளதா இருக்காங்க அங்கிள். அவங்க சாப்பிட்டாங்களா? காலையிலேயே மீனா கொடுத்து. ஆண்டி என்ன அந்த பொம்பளையும் பையனும் கிளம்புக்குன்னு ஒரு வாரம் அவங்கள தங்க வைப்பாரு. ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்கள கவனிக்க போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல யாருமே இல்லனா அவங்க பாட்டுக்கு வெளியே அனுப்பிடுறேன். ஆல்ரெடி மீனா வெளியே போயிட்டாங்க. முத்தையும் அனுப்பிடுறேன். இது நல்ல யோசனையா இருக்கே. ரொம்ப தூரம் போகணுமா? போயிட்டு வா. பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போறதுக்கு உனக்கு துணைக்கு ஆள் வேணுமா? ஆரம்பிச்சுட்டா முருகனுக்கு வந்து மாலை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன். அப்ப நீ போயிட்டு பொண்டாட்டிகளுக்கு இதுவே வேலையா போச்சு. புருஷன் சாதாரணமா கூப்பிட்டா தானே நான் வேண்டிக்கிட்டேன். மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா?
என்னடா நீ இன்னும் கிளம்பி நீக்கா ஆமாடா ஏதோ மன சா ஏங்க தேவையில்லாம இவனை பேச வேண்டாம்னு சொல்ல. இருப்பா நான் வேணா வந்து கார்ல கூட்டு போறேன் எனக்கு ஒரு சவாரி இருக்கு விட்டு வந்துடுறேன்ப்பா சரி வெயிட் பண்ணு ஓகே முத்து நீ போய் சவாரி பாரு நாங்க பஸ்லயே போயிடுறோம் பா ஆமா அது என்ன திடீர்னு ஒரு வேண்டுதல் ஏன் உங்ககிட்ட இல்ல நான் இப்ப பார்லருக்கு போயிடுவேன். டேய்